ஏன் சமூகல அதிகாரி வந்து பாரு போய் நான் மோந்து பார்க்க சொல்றேன். வாசனை வந்தா காட்டு வாசனை வந்தா இல்லையா பாடுறா ஒண்ணுமே தெரியலடா பாய்ங்கோ. என்ன ஒண்ணு தெரியல அந்த மாதிரி வாசனை போகலையா அப்ப கூட போலையே நிறைய வாசனை போல துர்நாற்றம் பார்க்கலையா? சரி இன்னொன்னு செய்யலாமா? நதி புண்ணியம் இருக்கின்ற கோதாவரி பிரம்மபுத்திர சொல்லக்கூடிய நதி அதை கொண்டு நீராடினா உனக்கு எல்லாம் நோய் போயிடுங்க. அப்படியா? ஆமா. கங்கை யமுனா நதி கரையே எந்த புடிச்சுக்கு நீ எழுந்துரு. எந்த புடிச்சுக்கு நீ எழுந்துரு. ஏறி வா. எந்த புடிச்சுக்கு நீ ஏறி வான்ற. ஒன்னு ஒரு வாரம் தானே குடிக்க சொன்னேன். நடுவாத்துல வந்துட்டாரு. ஒருவேளை ஆத்துல மீன் குஞ்சு கட்டி முண்டா பாரு. அந்த ஆத்துல மீன் குஞ்சு கட்டி முடும். மீன் குஞ்சு கட்டி முட்டா ஒரே ஆதி குடுப்பேன். சந்தாலி வீர் மாதிரி மீன் வச்சுக்க. முத்தி முத்தி பார்த்து கொடுத்தா மொக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோ. கையை பார்த்தா சாம்பி மாதிரி அச்சனா ஒரு இப்படி உட்காருங்க. இப்படி உட்காருங்க. இட்லி மாதிரி அப்படி இப்படி உட்காருப்பா. வேணும் உனக்கு? வேணும். எனக்கு சாப்பாடு வேணும். புல்லரிசியா? ஆமா. இதை கொண்டு வர. அப்படி திரும்பி உட்காருங்க. உனக்கே நான் புல்லரிசி தயாரிக்க பாருங்க. இப்போ இந்த புல்லரிசி என்னன்னு தெரியுமா இருக்குன்னா, புல்லரிசினா இந்த வெறுப்போற பாருங்க நல்லா கதிர் வாங்கிட்டு இருக்கு உயரமா. அப்படி இந்த கருப்பு கருப்பா வெறுப்போறது அப்படியே உயரமா கதிர் வாங்கிட்டு இருக்குமே, அதுக்கு பேர் தான் புல்லரிசியா. அந்த புல்லரிசியில ஒரு வேளை உண்பதற்கே ஒரு வாரம் அதை கொழியணுமா. ஒரு வாரம் அது கொய்தாதான் ஒரு வேளை உணவே உண்ண முடியுமா. அதனாலதான் உனக்கு சாப்பாடு கொண்டு விட. சாப்பாடு கொண்டு விட. சாப்பாடு வைக்க புல்லரிசி சாதம். புல்லரிசி முதல் தனி தெளி. ஆமா. எங்க தெளிக்கிறா? தனமா தெளி. தொழிச்சிடா போச்சு. என்ன பண்ற? தண்ணி தெளிக்கிறவ தலி ஆச்ச. ஆமா. நீ ஊர்ல கரை வெட்டுறாங்க. மாலை போட்டா போதும். சரிங்க. நீ வந்து இலையில தெளிச்சு சொல்லி தெளிச்சிருப்பில்ல? ஆமா. என் தலையில தெளிச்ச. நீ தானே தலையில தெளிக்க சொன்னீங்க. வைக்கிட்டே வாங்க. பாத்தேடா என் மண்டாட்டி திறமை பார்த்தாயா? வைக்கிற அமைக்கிற பாத்தியா? இதை சாப்பிட்டா தானே நாம் வேலை செய்ய முடியும். ஆமா. சாப்பிட்டா எப்படி எப்படி வேலை செய்ய முடியும்? வேலை செய்ய முடியும். ஒரு 10,000 ஆட்டோ ஓட்ட போறாரு போய். என் திறமை உனக்கு தெரியாது. எப்பா என்ன அண்ணி? சரி வேற எப்படி வைப்பது? வெயிடி வெயிடி ஒட்டு வச்சா காக்காய் விக்கிறா. ஆமா. இல்ல மாரியாத்தா கூம்பு கொட்டுற மாதிரி கொட்டுறா. நான் எப்படிடா சாப்பிடுறது? உன்னை பார்த்தா பெருந்தீன்னு சொல்லுவோடப்பா. சரி எடுத்துனால தானே? ஆமா எடுத்துடுறீங்க. சரிங்க எடுத்துட்டு சாப்பிடுங்க.
ஜூஸா? சாப்பிடுங்க. ஆமா, நீ கை வச்சில்ல, இந்த கையை நான் எப்படி சாப்பிட்டு? ஆகவே நான் உனக்கு பிரச்சனை கூட்டணும் அப்படியேங்க. ஆமா, நல்ல பரவாயில்ல. ஏங்க ஏண்டா, ஒரு கணவன் மனைவி கூட்டுறது எப்போ? ஒரு கணவன் வந்து மனைவி கூட்டுறது எப்படா? அதான் ஃபர்ஸ்ட் நைட். அப்பதான் ஓட்டுறாங்களா? ஆமா. ஏன் திருமணம் பால் பழம் பரிமா அது இல்லையா? அதெல்லாம் இப்ப கிடையாது. நைட் தான், ஃபர்ஸ்ட் நைட் தான். ஓஹோ, எங்க இத பாருங்க, நீ நினைப்பது பாரு நல்ல பொருளோடு கொண்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். சந்தோஷமா உனக்கு நான் சாப்பாடு போட பாருங்க. ஆகவே வாய் தீரந்து காத்திருங்கள் என்னாதா, பிசைந்த உணவை ஊட்டுவேனே இப்போதா. வாய் திறந்து காத்திருங்கள் என்னாதா, பிசைந்த உணவை. தண்ணியே கூட மாட்டான்டா. என்ன பண்றேன்? நானும் சாப்பிட்டு போடு. நீங்க சாப்பிடுறீங்களா? இப்போது நான் சாப்பிட்டுட்டேன். ஆனால் இருந்தாலும் நல்லா சோதிக்க வேண்டும். இப்போது என் சுண்டலாது அறுத்து வைக்கிறேன். அவர் சாப்பிட்றா இல்ல சோதித்து பார்க்கிறேன். நான் சாப்பிட்டுட்டேன், மீதி சாப்பிடு. சரிங்க, நான் சாப்பிடுறேன். ஒரு புறம் அப்படி போய் நில்லுங்களே. அதாவது இந்த பூலோகத்தில் ஒரு பெண்ணா பிறந்த அனைவருமே ஐந்தாவது பிரியா பூலோகத்தில் பெண் பிரிவு மட்டும். இந்த ஐந்தாவது பிரிவில பிறந்த பெண்ணு என்ன தெரியுமா செய்யணுமா? ஒவ்வொரு பெண்ணுமே பாடையில போகின்ற பொழுது சுமங்கலியா போனாலும் அந்த பெண்ணுக்கு அடுத்த பிரிவு என்பது கிடையாது. ஆனா எல்லா வித வாய்ப்பா பெறப்பட்ட பெண்ணுக்கு இறைவன் தருவது கிடையாது. ஆகவே ஆனா ஒரே ஒரு வழி இருக்கிறது. இந்த பிறவி இல்லாமல் அடுத்த பிறவி ஒன்று பெண் பிறவி என்பது உண்டானால் பாடையில போகின்ற பொழுது சுமங்கலியா போனாலும் அந்த பெண்ணுக்கு அடுத்த பிறவி என்பது கிடையாது. ஆகவே ஒரு பெண் என்ன தெரியுமா செய்யணுமா? வருடத்திற்கு ஒரு முறை வருகின்ற சுமங்கலி பூஜை. சுமங்கலி பூஜை நாள் தெரியுமா தெரியாது, எனக்கு தெரியாது. அவங்களுக்கு பெரும்பாலும் தெரிவதற்கு வாய்ப்பு கிடையாது. சுமங்கலி பூஜை தெரியவில்லை என்றால் அவங்களுக்கு ஒரு திருமண நாள் ஒண்ணு பாருங்க, கல்யாண நாள் வரும். அந்த கல்யாண நாள்ல ஒரு மனைவி என்ன பண்றாங்க? அது எழுந்துறாங்க, குளிக்கிறாங்க, கணவன் உட்கார வைக்கிறாங்க, கோயிலுக்கு போறாங்க, ஆனா ஹோட்டலுக்கு போறாங்க, சினிமா பாக்குறாங்க, வீட்டுக்கு வந்துடுறாங்க. தயவு செய்து நான் சொல்லுவது நல்லா செவிசாய்த்து கேளுங்க. ஒவ்வொரு பெண்ணுமே அதிகாலை எழுந்த உடனே தலைக்கு குளிச்சுட்டு ஈர துணியோட மொனியில அப்படி தலைமுடி போட்டு கணவரை எழுப்பி கணவரை பார்த்து தாம்பூல தட்டில் ஏந்தி அந்த பாதத்தை தண்ணியால் கழுவி அந்த பாதத்திற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு அந்த பாதத்திலே மலை தூவி தயவு செய்து வருஷத்துக்கு ஒரு நாளைக்காக ஒவ்வொரு பெண்ணும் தன் கணவன் கல்ல விழுந்து கும்பிடணுமா.
எந்த ஒரு மனைவி திருமண நாளன்று அப்படி கணவன் காலில் எந்த ஒரு மனைவி வீழ்ந்து கும்பிடுகின்றார்களோ அந்த பெண்ணு பாடையில போகின்ற பொழுது பூவும் பொட்டோடும் சுமங்கலியே போவாலும் அந்த பெண்ணுக்கு அடுத்த பிறை என்பதே கிடையாதா. ஆனால் இப்ப எல்லாம் அப்பேற்பட்ட செயலை செய்வது யாருமே கிடையாது. அப்படி 12 வருடத்திற்கு ஒரு முறை திருமண நாளன்று கணவன் காலில் விழுந்து கும்பிட்டு 13வது வருடத்திலே கணவனுக்கு தலைவாழை இலை போட்டு சாதம் பரிமாறி ஒரே ஒரு உருண்டை எச்சில் உணவு எந்த ஒரு மனைவி கேட்டு சாப்பிடுறாங்களோ அந்த பெண்ணுக்கு அடுத்த பிறை என்பது கிடையாது. நேர வைகுந்த திருமாலுடைய திருவடி தானா. அதனாலதான் 12 வருடத்திற்கு ஒரு முறை கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும் வச்சாங்களா. 30 வருடத்திற்கு ஒரு முறை வீட்டிற்கு கிரக பிரவேசம் மறுமுறை பண்ணி ஆகணுமா. வீட்டிலே வருடத்திற்கு ஒரு முறை கணபதி ஹோமம் பண்ணி ஆகணுமா. அப்படி செய்தாதான் அந்த வீட்டிலே மூர்த்திகளை குறையாத லட்சுமி கடாட்சத்தோடு பொருந்தி இருப்பார்களோ அந்த வீடே. ஆகினாலே கணவன் காலில் விழுவது எந்த ஒரு மனைவி அசிங்கமா நினைக்க கூடாது. ஆகவே கணவன் காலில் வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு மனைவி வீழ்ந்து கும்பிடுங்க. அதே போல 40 வருஷத்துக்கு ஒரு முறை கணவன் வந்து மனைவி காலில் வீழ்ந்து கும்பிடணுமா. அது வந்து கால சாஸ்திரம் வீழ்ந்து. ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகின்ற பொழுது அந்த ஆடவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அம்மி மேல கை வைக்க சொல்லுவாங்க. அந்த கை மேல பெண் பாதத்தை வைக்க சொல்லுவாங்க. மெட்டி மாத்துறாங்க பார். அதே போல அம்மி மேல 40 வருஷத்துக்கு ஒரு முறை கை அப்படி மேல வைக்க சொல்லி மேல காலை வச்சு மெட்டி மாத்தினாவே கணவன் மனைவி காலில் விழுவதற்கு சமமா. அதனாலதான் அப்பேற்பட்ட சாங்கியம் எல்லாம் அந்த காலத்தில் செய்தார்கள் பெரியவர்கள். ஆகவே வருடத்திற்கு ஒரு முறை ஒவ்வொரு மனைவி கணவன் காலில் விழுந்து கும்பிடணும். 40 வருஷத்துக்கு ஒரு முறை தன்னுடைய மனைவி அம்மி மேல கை வச்சு பாதத்தை மேல வச்சு மெட்டி மாத்தணுமா. அப்படி மாற்றினாவே அந்த கணவன் தன் மனைவி காலில் விழுவதற்கு சமமா. ஆகவே கணவன் காலில் விழுவது எந்த ஒரு மட்டும் அசிங்கமா நினைக்காதீங்க. என் கணவன் தன்னுடைய மனைவி சுமங்களை பதற்க வேண்டிதான் இந்த எச்சில் உணவு எனக்காக வச்சுட்டு இருக்கார். ஆகவே இந்த எச்சில் சாப்பிட போற அத்தான் நாதன் வைத்த நல்லுணவை நான் புசிப்பேனே. நாதன் வைத்த நல்ல